இப்ப நடந்துகிட்டு இருக்கிற தமிழக சட்டசபைய பார்த்தா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பாட்டா சும்மா அப்படியே குதூகலிக்குது. பாத்தீங்கன்னா மாண்புமிகு திமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமாக இருக்கக்கூடிய ஏவா வேலு அவர்கள் புரட்சித் தலைவர் பாட்டவனை பாடுறாரு பாருங்க. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா, தாயகம் காப்பது கடமையடா. இந்த பாட்டை பாடினாரு. அதுக்கு முன்னாடி நடந்த சட்டசபை அந்த கூட்டத்தொடரில் மாண்புமிகு தாவேக நிதியமைச்சர் அவர்கள் இனதில பாட்டு பாடினாரு. தலைவர் பாட்டு சொல்றாரு அவரே, புரட்சியாளர் நினைவா இந்த பாட்டு பாடுறேன் அப்படின்ட்டு. கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம், இந்த மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். இந்த பாட்டு அவரு பாடினாரு. அவர் பாடுறாரு. சட்டசபையில முதல்வர் உள்பட அத்தனை பேருமே அதை ரசிச்சு வரவேற்கிறாங்க. அது தொடர்ந்து பாத்தீங்கன்னா சபாநாயகர் அவரு பாடுறாரு பாருங்க தலைவர் பாட்டை. காடு விளைஞ்ச மச்சான் நமக்கு கையங்காலும் தான் அனுமிச்சோம், கையங்காலும் தான் அனுமிச்சோம், நானே போட போற சட்டம் இப்போது நன்மை புரிந்து இடுத்திட்டோம், நாடு நலம்பு இருந்திட்டோம், நன்மை புரிந்து இடுத்திட்டோம், நாடு நலம்பு இருந்திட்டோம், நன்மை புரிந்து எடுத்திட்டோம், நாடு நலம்பு இருந்திட்டோம். இப்படி பார்த்தா புரட்சி பாட்டு தான் அப்படி சபையில சும்மா அப்படியே கலகலன்னு அப்படியே களை கட்டிக்கிட்டு இருக்குது. 1977 முதல் 1987 வரை புரட்சி தலைவர் முதலமைச்சர் இருக்கும் பொழுது அவருடைய பேச்சு சட்டசபையில ஒலிச்சது. தற்போது அவருடைய பாட்டு சட்டசபையில ஒலிச்சுக்கிட்டு இருக்குது. அந்த வகையில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் எம்ஜிஆர் ஏஎஸ்ஆர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கத்துடன் உங்கள் நாமக்கல் ஏஎஸ் ரவிச்சந்திரன். பாய்.